பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பி கொள்ளுவோம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம் 9வது வசனம். 1 அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1வது வசனம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தார்? எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக. உங்களை என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரோடு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் கரம் பிடித்து அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீங்க என்று சொல்லி உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் உண்மையாக இருப்பீங்கிறக்கா என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாக இருப்பேன் என்று எத்தனை பேர் உறுதி எடுத்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர்ல 10 அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடும் சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. யாருங்க? மனுஷருக்கு நேரிடும் சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சோதனை வருகிற போது, ஒரு பிரச்சனை வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது, உபத்திரம் வருகிற போது தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. நல்லா கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடும் சோதனையே அல்லாமல் வேறு சோதனைகளுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாருங்க. உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடங்கொடாமல் சோதனையோடு கூட சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கான போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். ஆனால் படுகிற அந்த கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச நேரம் உபத்திரவம், கொஞ்ச நேரம் பாடு, அதை தாங்க முடியாம இன்றைக்கு கிறிஸ்துவத்தை விட்டு அநேகர் வெளியே போறவங்களை. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று கடைசி வரைக்கும் நீங்க உண்மையா இருப்பீங்க. அப்படி வருகை மட்டும் நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு தான் உங்களை கரம் பிடிச்சிருக்கிறார் உண்மையுள்ள தேவன். அந்த உண்மையுள்ள தேவனுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். என்ன பாடு வரட்டும், என்ன உபத்திரம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், எது வந்தாலும்
கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். மணவாளன் மணவாட்டி எல்லாம் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை என்ன அழைத்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்து ஒருபோது உங்களை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எல்லா மணவாட்டி கைவிட்டு போயிடலாம், எல்லா மணவாளனும் கைவிட்டு போயிடலாம். ஆனா அழைத்த தேவன் மணவாளனாகி இயேசு உங்களை கைவிட மாட்டாருங்க. சபையாகி மணவாட்டி நீங்களும் இயேசுவை கைவிடக்கூடாது. கரங்களை பற்றி கொள்ள வேண்டும், உண்மையாயிருக்க வேண்டும். உண்மையில மணவாளனுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாயிருங்க. மணவாட்டியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கணவன் மனைவிக்குள்ள வருகிற போராட்டங்கள்ல பிரச்சனைகள்ல நாம் கணவனையும் மனைவியை விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் கணவன் மனைவி சேர்ந்தே இருக்க வேண்டும். என்ன பத்திரம் வரட்டும், பாடுகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது தான் சந்தோஷம். அதே போல மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக காலமாக வாழ்வதற்கு தான் தேவன் உங்களை மணவாட்டி சபையாக தெரிந்து கொடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பீங்க, அவரோட ஐக்கியமாக இருப்பீங்க. என்ன பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று பவுல் எழுதுறது போல நீங்க கிறிஸ்துவோடு கூட இருப்பீங்க என்று சொல்லி நம்பித்தான் உங்களை அழைத்திருக்கிறார். எதை சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கர் 5:24 பாருங்க. 1 தெசலோனிக்கர்ல 5:23-24 வாசிக்கும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யாருங்க? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருப்பதற்காக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதா இருக்க வேண்டும். அதை காக்கும்படிக்கு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உண்மையுள்ள தேவன் உங்களை குற்றமற்றவர்களாக உங்களை கடைசி வரைக்கும் வச்சிருப்பார். என்ன உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரிய, அவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரியக்கூடாது. அவரோடு எப்பொழுது ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், நீங்க உண்மையுள்ளவர்களாக இருங்க. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக உண்மையுள்ளவர்களாக இருங்க. அதே தெசலோனிக்கர் 3:3 சொல்லுது. 2 தெசலோனிக்கர்ல 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அருங்க, உண்மையுள்ள தேவன், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ராங் ஆக்குவார். தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். நமக்கு வர்ற உபத்திரங்கள்ல, பாடுகள்ல, பிரச்சனைகள்ல நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கிற போது அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். அப்பொழுதுதான் தீமை நின்று நம்மளை விலக்கி காத்து கொள்வார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு தான் தேவன் உங்களை உண்மையுள்ளவர் என்று சொல்லி உண்மையுள்ள தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வருகிற உபத்திரவத்துல, பாடுகள்ல, சோதனை நேரத்துல ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாது. ஸ்ட்ராங்கா திறமா நிற்கும், ஸ்திரப்பட நிற்கும், ஸ்ட்ராங்கா நிற்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும். அப்பதான் அவருடைய வருகையில நீங்க குற்றமற்றவர்களா இருக்க முடியும். கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.